எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து ப்ளவுஸ் தாங்க தைக்க போகிறேன். ஒரு ஒரு வாரமாக ப்ளவுஸே தைக்கலைங்க. நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன்ல, போன விசாகக்கிழமை வந்து கோயிலுக்கு போனோம். ஈவினிங்காக வீட்டிலேருந்து ஒரு 12 மணிக்காக கிளம்பி போயிட்டோம். 12, 11 கிளம்பி போயிட்டோம். 12 மணிக்கு கிளம்பக்கூடாதுன்னு. அங்கே போயிட்டு நாங்கள் விழுப்புரத்தில் போய் 6:30 மணி ட்ரெயின் பிடிச்சேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போதுலேருந்து ப்ளவுஸே தைக்கலைங்க. இன்னைக்கு 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாளாக ப்ளவுஸ் தைக்கல. சரி, வெட்டி வச்ச ப்ளவுஸ்லாம் அப்படியே இருந்தது. சரி, இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிருந்தேங்க. என்ன கோயிலுக்கு போயிருந்தேன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து ரத்தனகிரி சொல்லிட்டு முருகர் கோயில் இருக்குதுங்க. நல்லா சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன். தரிசனம் சூப்பராக இருந்ததுங்க. சாமி நல்லா கும்பிட்டேன். எல்லா கோயிலையுமே தரிசனம் நல்லா தான் இருந்தது. மனசு நல்லா இருந்தால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் சொல்லுவாங்க. அதுமாரி நான் போனேன். எங்கள் ஊர்லேருந்து 10:30 மணி பஸ் தாங்க போனேன். 2 மணிக்கு 2:15 வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படின்னா, நான் அங்கே ஆற்காடுக்கு போக சொல்ல 11 ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கவர்மெண்ட் பஸ், வேலூர் பஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு போயிட்டு என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் 1/2 கிலோமீட்டர் தொலைவாக விட்டு போயிட்டாங்க. கோயிலுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும். அதனால் ரோடெலாம் போடுறாங்க பழகுது. அதனால் நடந்து தான் போனேன். இன்றைக்கி ஒரு 3/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் படி ஏறி சாமி கும்பிட்டேன். படி ஏற முடியல, கால் வலி. ஏற்கனவே உடம்பு சரியில்லை சொல்லியிருந்தேன்னா, திருச்செந்தூர் போய் வந்த மாதிரி. அப்போதுலேருந்தே உடம்பு சரியில்லை, கோல்டு, ஜுரம். மறுபடியும் இன்றைக்கி கோயிலுக்கு போனேன் தலைக்கு ஊற்றிக்கின்னு. வீடியோலாம் உடம்பு தான் சரியில்லையே அப்படின்னு சொன்னார். இல்லை, இன்றைக்கி எங்கள் பொண்ணுக்கு பிறந்த நாள். அதனால் முருகர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டிலேருந்தே தேங்காய் நம்ம மரத்துலேயே இருந்ததுங்க. தேங்காய் பறித்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து உரிச்சு கொடுத்துட்டாரு. அவர் 100 நாள் வேலைக்கு போயிட்டார். நான் என்ன பண்ணேன், 10 பஸ்ஸுக்கு போயிட்டு கடையில் போயிட்டு எங்கள் ஊர் கடையில் போயிட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஊதுவத்தி, கற்பூரம் நம்ம வீட்டிலே இருந்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நல்லா அர்ச்சனை பண்ணேன். அர்ச்சனை டிக்கெட் வாங்கி எங்கள் பொண்ணு பேர், எங்கள் பையன் பேர், எங்கள் சொந்தக்கார பேர், எல்லாரும் பேரும் சொல்லி அர்ச்சனை பண்ணேன். அர்ச்சனை பண்ணிட்டு முருகர், வள்ளி, தேவன் நல்லா பார்த்தேன். நல்லா சாமி கும்பிட்டேன். அப்போ நல்லா அர்ச்சனை பண்ண டைம் கரெக்டாக மதிய டைம் 1 மணி நல்லா அர்ச்சனை பண்ணுவாங்க. 1 மணிக்கு மேலே தான் நட சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலே தான் நட திறப்பாங்க மறுபடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் கோயிலுக்கு போயிடுங்க, எல்லா கோயிலுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அன்னதானத்தோடு டோக்கன் கொடுத்தாங்க. எத்தனை பேர் தராங்கன்னு தெரிய மாட்டேது. ரத்தனகிரியில் மட்டும் எல்லாரும் சாப்பாடு கிடைக்காதுங்க. அது வந்து நம்மளுக்கு கொடுப்பிருந்தா மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு 100 பேருக்கா 50 பேருக்கான்னு தெரியலிங்க. நான் லைனில் நின்று டோக்கனு காலி ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். ஆனால் ஆசையாக இந்த முருகர் சாதம் சாப்பிட்ணும், பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் கிடைக்கல. அடுத்த டைம் கடிதம் பார்க்கலாம். உடம்பு குதிரவே இல்லைங்க. இப்போ மறுபடியும் தலைக்கு ஊற்றுறல, எனக்கு தலை மேலே தண்ணி ஊற்றினால ஆகாது. எப்பவுமே உடம்பு சரியில்லாயிடும், அடிக்கடி உடம்பு சரியில்லாயிடும். தலை மேலே தண்ணி ஊற்றினா ஆகத்தில். இன்னைக்கு மறுபடியும் தலைக்கு ஊற்றுனா நாளைக்கு வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஊற்றுனா என்ன ஆகும் தெரியல, பார்க்கலாம். விட்டாலும் விட்டுருவேன், இல்லை தண்ணி தலை மேலே ஊற்றுனாலும் ஊற்றணும். வெள்ளிக்கிழமை வச்சேங்க எல்லாம் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்றோம் நெக்ஸ்ட்டு. ஆனால் தலைக்கு ஊற்றுறதில்ல வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் தாங்க தைக்க போகிறேன். இந்த ப்ளவுஸ் குத்து ரொம்ப நாளாச்சு. எங்கள் மாமியார் ப்ளவுஸ் தாங்க. நான் வந்து இன்னும் 2 ப்ளவுஸ் தைக்கவே இல்லை. 5 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. எல்லாமே வந்து 80 சென்டிமீட்டர்லேயே கொடுத்துட்டாங்களா. தைக்கிறதுக்கு 80 சென்டிமீட்டரில் வந்து இந்த பட்டிக்கெல்லாம் ப்ளவுஸ் துணியை மீற மாட்டேங்குது. இருங்க, இந்த ப்ளவுஸ் நான் பிரித்து காமிக்கிறேன். இவ்வளோ தான் துணி மீறுது. இந்த எங்கள் மாமியார் இன்னும் தைக்கலையாம்மான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து 40 இன்ச்சு ப்ளவுஸுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா துணி ஒன்று மொத்தம் வந்து 42, 43 இன்ச்சு ப்ளவுஸு. எக்ஸ்ட்ரா துணி தையல் போடுறதுக்குலாம் துணி வேணலாம். 43 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸ் கொடுத்தா எப்படிங்க பார்த்தோம். இப்படி தாங்க கிராமத்தெல்லாம் ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. அப்படிதான் நாங்கள் தைக்கிறோம். என்னம்மா கவாப் போகிற மாவு இல்லைப்பா, காலியாச்சு வாங்கலே கடைக்கு. அது நான் கவாப் மாத்தலாம் சொல்லிட்டு ஒரு டைம் வாங்கிட்டு வந்தோம், சிக்கன் 65. அது இப்போ வாங்கல. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் காமிக்கிறேன் பாருங்கள். உடம்பு வெட்டிட்டுனா பேக்கு ஃப்ரண்ட்டு ஷோல்ட்ரு வந்து நான் வந்து லைனிங் துணி மட்டும் தாங்க ஷோல்டர் கட் பண்ணிப்பேன். காட்டன் ப்ளவுஸு கட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அங்கே பிசுறாக வரலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ப்ளவுஸுக்கு ஷோல்டர் கட் பண்ணி தைக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ துணி மீத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறேன்னா
ஸ்லீவ் பாருங்கள், அகலம் பாருங்கள், இவ்வளோ தான். இது 80 இன்ச்சு ப்ளவுஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பைப்பிங் பண்ணுறது கைத்து பீஸ் துணி. சரியா போச்சா? இப்போது பட்டிக்கு ஐப்பட்டி வேணும், உக்ஸு பட்டிக்கு ப்ளவுஸ் பட்டி வைக்கிறதுக்கு இருக்கிற துணி எவ்வளோ இருக்காமிங்க, இவ்வளோதான். இது கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்தது. எப்படின்னா ப்ளவுஸ் கட் பண்ண சொல்ல ஸ்லீவ் கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான் மீற வச்சுனால ஒரு 3 ப்ளவுஸில் இந்த வாட்டி இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டேன். என்னால் ப்ளவுஸை தைக்கும் போல பட்டிக்கு துணி பற்ற மாட்டேங்குதுன்னு. இது எல்லாம் 3 பட்டி வைக்கணும். பட்டி வைக்க சொல்ல 3 துணி வேணும். ஒரு பக்கத்துக்கும் 6 துணி வேணும். இருக்கிறது இவ்வளோ தான். இதே மாதிரி தாங்க நாங்கள் ப்ளவுஸ் தைக்கிறோம். உங்கள் ஊர் பக்கம் எவ்வளோ ப்ளவுஸ் தராங்கன்னு பார்க்குறேன். ஒரு வீடியோ பார்த்தேங்க, ஒரு சகோதரி வந்து ஒரு துணி கொடுத்தாங்க அவங்ககிட்ட. அதுமாதிரி 80 பிட்டு ஒரு பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராதுங்க, 1.25 பிட்டு எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் அது பார்க்க சொல்ல மனசு கஷ்டமாக இருந்தது. எல்லாராலையுமே 1.25 பிட்டு வாங்க முடியாது. சமயத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி கொடுங்க. தைக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. நம்ம முயற்சி பண்ணால் தைக்கலாம். இப்போ நான் எப்படி தைக்கிறேன்னா, யாருன்னா ப்ளவுஸ் தைக்கிறேன் பார்த்தியா, ரொம்ப ஒல்லியாகிறவங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கீழே போடுறதுக்குள்ள சேர்த்து வச்சுருந்து ஒரு கவரில் வச்சுருக்காங்க. அவங்க இவங்களுக்கு இதுமாதிரி துணி பத்தாதவங்களுக்கு பட்டி பீஸ் போடுவேன். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு போட்டு டிங்கிரி வேலைலாம் செஞ்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, நம்மளால அவங்க ஒரு ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. நான் நினைக்கிறது சரியாக தவறாக சொல்லிட்டு கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நான் வந்து இப்போ வந்து 80 ரூபா வாங்கியிருந்தேன்லாம், இதுக்கப்புறம் ப்ளவுஸு கூலி ஏற்றிட்டேங்க. 90 இல்லை 100 இது ரெண்டுத்தில் எதனா ஒரு கூலி. நான் டீட்டெயிலாக எங்கள் ஊரில் சொல்லிட்டு பிறகு நான் வீடியோ மூலமாக எவ்வளோ வாங்குறேன்னு சொல்கிறேங்க. ஏன்னா சேஃப்டியாக பார்த்துட்டு பாருங்க. பாருங்க, மறக்காமல் ஹைப் பட்டன் ஆயிடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைப் பட்டன் ஆயிடுறா தான் எங்கள் ஃபோன் ரீச் ஆகும், எங்களுடைய சேனல் ரீச் ஆகுமா. பாய்ங்க.